ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு 23/8/2025 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்றதா சொல்லியிருந்தோம். சம் டெக்னிக்கல் இஷ்யூவால லாஸ்ட் வீக் வந்து இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு 23/8/2025 ஈவினிங் 6 o'clock வந்து இந்த டெஸ்ட் ஓபன் ஆகுது. 27/8/2025 நைட்டு 12 o'clock இந்த டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். உங்களுக்கு 4 நாள் டைம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த 4 டேஸ்க்குள்ள இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துருங்க. இந்த டெஸ்ட்டை நீங்க தமிழ்லையும் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லயும் அட்டன் பண்ணிக்கலாம், உங்களோட லேப்டாப்லயும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மொபைல் போன்லயும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா எம்டிஎஸோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இதுல கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து செஷன் 1 வந்து கொடுத்திருப்போம். செஷன் 1ல மேக்ஸும் ரீசனிங்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். மேக்ஸ்ல 20 கொஸ்டின், ரீசனிங்ல 20 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா செஷன் 1 வந்து 120 மார்க்குக்கு எழுதுவீங்க. 45 நிமிஷம் டைம் வந்து கொடுத்திருப்போம். இந்த செஷனுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. இந்த செஷன்ல நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. இந்த 45 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு செஷன் 2 வந்து ஓபன் ஆகும். இதுல ஜெனரல் அவேர்னஸும் இங்கிலீஷும் கேட்டிருப்போம். ஜெனரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டின், இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின், ஓவராலா 50 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க். சோ 150 மார்க்குக்கு இந்த செஷன் 2 வந்து எழுதுவீங்க. இந்த செஷனுக்கு டைம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ். சோ இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுல 1/3, அதாவது எப்படின்னா நீங்க ஒரு கொஸ்டின் தப்பா போட்டீங்க அப்படின்னா 1 மார்க் போயிடும். எதுக்காகனா இங்க ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் கொடுத்திருக்கோம் இல்லையா? சோ ஒரு கொஸ்டின் கரெக்டா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க். அதே ஒரு கொஸ்டின் தப்பா போட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல 1 மார்க் போயிடும். ஓகே, ஏன்னா இதுல நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா ஒரு மார்க்குக்கு 0.3, 1/3 வந்து நெகட்டிவ் மார்க். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் கொடுக்குறோமா, அப்போ ஒரு கொஸ்டின் தப்பா போட்டீங்கன்னா நெகட்டிவ்ல எவ்வளவு போகும்? 3 into 1/3ங்கும் போது ஒரு மார்க் நெகட்டிவ்ல போயிடும். ஓகேவா? சோ இந்த செஷனுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. இதுல நீங்க வந்து அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும், ஸ்பீடும் மெயின்டைன் பண்ணணும். சோ இதுல ஸ்பீடு கூட ரொம்ப தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து கால்குலேஷன் எதுவுமே இருக்க போறதில்ல. இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம், ஜஸ்ட் ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் தெரிஞ்சா ஆன்சர் பண்ண போறீங்க. ஜெனரல் அவேர்னஸும் அதே மாதிரி தான், கால்குலேஷன் பார்ட் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ரீட் பண்ண போறோம், எந்த ஆன்சர் கரெக்டோ அதை வந்து சூஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இதுல இந்த 150க்கு நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சுதான் உங்களுக்கு எம்டிஎஸ்ல ஹவல்தாராவும் எம்டிஎஸ் உங்களோட ஃபைனல் செலக்ஷன் வந்து அமையும். சோ இந்த செஷன் 2 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ அதே மாதிரி செஷன் 1ல வந்து நீங்க குவாலிஃபை ஆகணும். நீங்க செஷன் 1ல குவாலிஃபை ஆனா மட்டும்தான் செஷன் 2ஓட பேப்பர் வந்து எக்ஸாம்ல எவாலுவேட் பண்ணுவாங்க. இதுல குவாலிஃபைங் மார்க்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் 12 கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா போதும். இதுல செஷன் 1ல ஓகேவா? ஓபிசி 10 கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா கூட செஷன் 1ல குவாலிஃபை ஆகிடலாம். எஸ்சி எஸ்டி பாத்தீங்கன்னா 8 கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா செஷன் 1ல குவாலிஃபை ஆகிடலாம். ஃபைனல் கட் ஆஃப்ங்கிறது உங்களுக்கு செஷன் 2 வச்சுதான் ஃபைனல் கட் ஆஃப் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ இந்த டெஸ்ட் மட்டும் போதாது மேம், இன்னும் நான் நிறைய டெஸ்ட் எம்டிஎஸ்க்கு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்திருக்கோம். அதுல சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணலாம். சோ இந்த டெஸ்ட் வந்து எல்லாருமே ஃப்ரீயா அட்டன் பண்ணலாம். நாளைக்கு நாம கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து எல்லாருமே அட்டன் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த லைவ் டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். சோ அட்டன் பண்ணி பாருங்க, அப்பதான் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். நம்ம வீட்ல இருந்து படிச்சுட்டே எக்ஸாம் ஹால்ல போய் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எது நம்மளோட ஸ்ட்ராங் பாயிண்ட், எது நம்மளோட வீக் ஏரியாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, சோ அதனால வீட்ல வச்சு உங்களால எவ்வளவு டெஸ்ட் அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளவு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, மேக்ஸ் ரீசனிங்ல குவாலிஃபை ஆகுறது ரொம்ப ஈஸி, ஏன்னா சிம்பிளிபிகேஷன், அதுக்கப்புறம் ரீசனிங்ல உள்ள ஈஸியான டாபிக்ஸ் எல்லாம் நீங்க அட்டன் பண்ணும்போது ஈஸியா குவாலிஃபை ஆகிடலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ். இந்த இங்கிலீஷுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கிராமர் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். கிராமரும் ஒக்காபுலரியும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். கிராமருக்கு பாத்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் வந்து இருக்கு. ஒரு 150 கோல்டன் ரூல்ஸ், 100 கோல்டன் ரூல்ஸ் கூட எனஃப் தான். ஓகே, ஒரு 100 கிராமர் ரூல்ஸ் வந்து இருக்கு. இந்த ரூல்ஸை தெளிவா படிச்சுட்டு எரர் ஸ்பாட்டிங், மிஸ்பல்ட் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு டெய்லி ஒக்காபுலரி படிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஸ்கோர் பண்ணிடலாம். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் மெயினா படிக்கணும். அது போக ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்க வந்து படிக்கணும். ஏன்னா இந்த 2 சப்ஜெக்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இதை வச்சுதான் செலக்ஷன் வந்து இருக்க போகுது. இப்ப சிஜிஎல் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி எம்டிஎஸும் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எம்டிஎஸ்க்கு இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட் இப்பவாது படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா மேக்ஸ் ரீசனிங்ல குவாலிஃபை ஆகிறதுக்கு எத்தனை கொஸ்டின் நான் சொல்லிட்டேன். அது போக இருக்கிறது ரெண்டே தான், ஒன்னு இங்கிலீஷும் ஒன்னு ஜெனரல் அவேர்னஸ். பேப்பர் பென் எடுத்து உட்கார்ந்து கால்குலேட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நீங்க மேக்ஸ்ல எல்லாம் வீக்கா இருக்கீங்க, எனக்கு மேக்ஸே வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஈஸியா எம்டிஎஸ் வந்து செலக்ட் ஆகிடலாம். ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா படிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியா அந்த மனப்பாடம் பண்றது. இப்போ ஜிகேல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மனப்பாடம் பண்ற மாதிரி வரும். அதாவது ஸ்டாட்டிக் ஜிகேவா இருக்கட்டும், இல்ல கரண்ட் அஃபேர்ல ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வருது, ஏதாவது ஒரு இயர் வருது, ஹிஸ்டரியில ஏதாவது ஒண்ணு வருது அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த மேக்ஸ் ரீசனிங் எனக்கு அந்த அளவுக்கு வர மாட்டேங்குதுங்கிற ஸ்டூடெண்ட் எம்டிஎஸ்ல வந்து நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்க இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்டிஎஸ்ல வந்து ஈஸியா செலக்ட் ஆகிடலாம். ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேடம், நான் இனி இருக்கக்கூடிய இந்த 45 டேஸ் இந்த 50 டேஸ்ல வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் தான் எடுக்க போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ டோட்டலா இது வரைக்கும் 400 டெஸ்ட்டுக்கு மேல எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஃபுல் டெஸ்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 35 ஃபுல் டெஸ்ட் வந்து இதுல கொடுத்திருக்கோம். ஓகேவா, சோ எக்ஸாம் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு இதுல 500 டெஸ்ட்டுக்கு மேல அப்லோட் பண்ணிருவோம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இதுலயே கவர் பண்ணிருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட், எத்தனை டைம்னாலும் நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கொடுக்குற ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டும் அதே மாதிரி தான், நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய டெஸ்ட்டும் அதே மாதிரி தான். ஃப்ரீ லைவ் டெஸ்ட் நாளைக்கு எதுல கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய நம்ம எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச்ல தான் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோல எப்படி டெஸ்ட் அட்டன் பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு கிளியரா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன். அதை பார்த்துட்டு நீங்க வந்து அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணணும். ஆப்புக்குள்ள லாகின் பண்ணிட்டு எம்டிஎஸ் டெஸ்ட் பேட்சுக்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் இருக்கும், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மெகா லைவ் டெஸ்ட்னு. அதை கிளிக் பண்ணிட்டு தமிழ்ல அட்டன் பண்றீங்கன்னா தமிழுக்கான லிங்கை கிளிக் பண்ணணும். இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்கன்னா இங்கிலீஷ்க்கான லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா, டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இமீடியட்டா அதோட சொல்யூஷன் வந்து பாத்துக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் நீங்க பாத்துக்கலாம். சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்திருப்போம். செஷன் 1 செஷன் 2 இருக்கும். ஓகே, செஷன் 1ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸும் ரீசனிங்கும் உங்களுக்கு கொடுத்திருப்போம். தமிழ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தமிழ்ல ஓபன் ஆகும். அதே இது நீங்க வந்து இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல ஓபன் ஆகும். இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எல்லாருக்குமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அடுத்து செஷன் 2 பாருங்க. செஷன் 2ல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். ஓகே, இப்போ நீங்க தமிழ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல தான் வரும். ஓகேவா, சோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த 25 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் இருந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிகே கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா, சோ இப்போ நீங்க இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்க, ஓவராலா டெஸ்ட் ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து எதுல இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகே, சோ செஷன் 1 ஃபர்ஸ்ட் வந்து செஷன் 1 ஓபன் பண்ணுவீங்க. செஷன் 1ல பாத்தீங்கன்னா மேக்ஸும் ரீசனிங்கும் இருக்கும். டோட்டலா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கொடுத்திருப்போம்னா 40 கொஸ்டின் வந்து கொடுத்திருப்போம். எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வர மாதிரி உங்களுக்கு கொடுத்திருப்போம். ஓகேவா, சோ இந்த 45 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு செஷன் 2 வந்து ஓபன் ஆகும். ஓகே, சோ செஷன் 2ல பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் உங்களுக்கு வந்து கொடுத்திருப்போம். ஃபைனலா டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் தப்பா போட்டிருக்கீங்க, ஓவராலா எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க, எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க கூடிய எல்லாமே அதுல ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ நாளைக்கு ஈவினிங் 6 o'clock ஃப்ரீ லைவ் டெஸ்ட். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எம்டிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரீ லைவ் டெஸ்ட் கொடுக்கறதுனால நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்சுக்கு இன்னைக்கு 1 day மட்டும் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இன்னைக்கு நீங்க எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச் இல்ல குரூப் டி ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க, இல்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எம்டிஎஸ்க்கு இப்ப இருக்கிற டைம்ல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் மேடம், எனக்கு தமிழ்ல டெஸ்ட் வேணும், இல்ல எனக்கு இங்கிலீஷ்ல டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச்ல இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்டிஎஸ்க்கு எனக்கு கரண்ட் அஃபேர் வேணும், லாஸ்ட் 1 year கரண்ட் அஃபேர் வேணும், லாஸ்ட் 6 months கரண்ட் அஃபேர், அப்கமிங் டேஸ்ல வரக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸும் இன்னைக்கு 399. அதே மாதிரி குரூப் டி ஓட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எம்டிஎஸ்க்கு நான் படிக்கல மேடம், இனிதான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் எம்டிஎஸ்க்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல ஜாயின் பண்ணிட்டு
எம்டிஎஸ்க்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எம்டிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா இப்போ சிஜிஎல் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனதுனால கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் இருக்கு. இப்ப இருந்து கால்குலேட் பண்ணும்போது நமக்கு எம்டிஎஸ் எக்ஸாம் வர்றதுக்கு 50 டேஸ் ஆகும். ஓகேவா? அப்ப அந்த 50 டேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க படிக்க வேண்டியது இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் மட்டும்தான். இதுல கால்குலேஷன் பார்ட் எதுவுமே கிடையாது. சோ அந்த லாஸ்ட் மினிட்ல ரெடி ஆகுற மாதிரி எம்டிஎஸ்க்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்சும் நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குரூப் டிக்கு பாத்தீங்கன்னா இதோட நாம வந்து ஒரு 7 பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த 7 பேட்சுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஃபைனலா பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா இதுக்கப்புறம் குரூப் டிக்கு நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ண முடியாது. எக்ஸாம் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு பக்கத்துல வந்துருச்சு. சோ கடைசி இருக்கக்கூடிய இந்த 70 டேஸுக்குள்ள குரூப் டிக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குரூப் டிக்கு இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, எம்டிஎஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இதுல ஜாயின் பண்ணிட்டு எவ்ரி வீக் என்னென்ன கொடுக்குறோமோ அந்த பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரூப் டிக்கும் எம்டிஎஸ்க்கும் ரெடி ஆகிடலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு நான் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண போறேன் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸிம் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் எம்டிஎஸ் டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. இல்ல குரூப் டியோட டெஸ்ட் ஜாயின் பண்றீங்கன்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்க்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இப்பதான் நான் என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இப்பதான் நான் வந்து எம்டிஎஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், குரூப் டிக்கு இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், பேங்க் கிளர்க் எக்ஸாமுக்கு இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நான் படிச்சிட்டு இருக்கேன், ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் நான் படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ப்ராப்பரான ஷெட்யூலோட கிளாஸஸ் எல்லாமே வேணும், மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணீங்கன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. எம்டிஎஸ்க்கு லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுக்கு ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி குரூப் டிக்கும் பாத்தீங்கன்னா இந்த 2024 நோட்டிபிகேஷனுக்கு நாம ஸ்டார்ட் பண்ணிருக்க லாஸ்ட் செலக்ஷன் பேட்ச் தான் இந்த குரூப் டி. ஏன்னா குரூப் டிக்கு 7 பேட்சஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜனவரியில இருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல போனா லாஸ்ட் இயர்ல இருந்தே குரூப் டிக்கு வந்து படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கடைசி 3 மாசத்துல ரெடி ஆகுற மாதிரி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து இது பண்ணிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா குரூப் டிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா மற்ற எல்லாரையும் விட உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியா தான் இருக்கும் ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ண ஸ்டூடெண்ட். சோ நீங்க நம்ம கொடுத்திருக்கிறதுல ஒரு 50% படிச்சா கூட போதும். லாஸ்ட் இயர் எல்லாம் பாத்தீங்கன்னா 15 மார்க் 20 மார்க் வாங்கின சிசிஏ கேண்டிடேட் எல்லாம் உள்ள போயிட்டாங்க. இந்த டைமும் இவ்வளவு லோவா சிசிஏ கேண்டிடேட்டுக்கு குரூப் டிக்கு கட் ஆஃப் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு கம்மியா வர வாய்ப்பு இல்ல. ஏன்னா இந்த டைம் சிசிஏ கேண்டிடேட் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன டைம் அப்ளை பண்ண சிசிஏ கேண்டிடேட்ல 100% சிசிஏ கேண்டிடேட் இருக்காங்கன்னா வெறும் 10% தான் படிச்சாங்க. மீதி 90% வந்து சரி நம்ம போய் ஏதோ எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் ரெக்ரெட் பண்ணாங்க, என் கூட சேர்ந்தவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க அப்படின்னு. சோ இந்த டைம் வந்து எல்லா சிசிஏ கேண்டிடேட்டுமே பாத்தீங்கன்னா சூப்பரா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 வரைக்கும் நீங்க ஸ்கோர் பண்ணா கூட அது வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான் சிசிஏ கேண்டிடேட்டுக்கு. ஓகே, சோ சிசிஏ கேண்டிடேட் கரெக்டா படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட் பிஇடி எல்லாமே இருக்கு. சோ ரிட்டன்ல அதிகமான ஸ்கோர் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி பிஇடி வந்து ரிட்டன் முடிச்சதுக்கு அப்புறம் கூட குரூப் டிக்கு பிஇடி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். எம்டிஎஸ்க்கும் அதே மாதிரி தான், உங்களுக்கும் பிஇடி வந்து இருக்கு. எது எம்டிஎஸ்ல வந்து 2 போஸ்ட் இருக்கு. எழுத போறது சிங்கிள் எக்ஸாம் தான். அதுவும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் மட்டும்தான் மெயின். எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் 10ஆம் கிளாஸ் தான் குவாலிபிகேஷன். மேக்ஸ் ரீசனிங்ல குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. அதுவும் செலக்டடான டாபிக்ஸ் படிச்சாலே போதும். இங்கிலீஷுக்கும் ஜெனரல் அவேர்னஸுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த ஒரு எக்ஸாம்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு எம்டிஎஸ்ஸாவும் செலக்ட் ஆகலாம், ஹவல்தாராவும் செலக்ட் ஆயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் வந்து ஹவல்தாருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிஇடி இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க மேக்ஸிமம் ஸ்கோர் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எம்டிஎஸ்ஸாவும் உள்ள போகலாம், ஹவல்தாராவும் உள்ள போகலாம். வெறும் 2 சப்ஜெக்ட் படிக்க போறது, 2 சப்ஜெக்ட் தான். ஆனா நம்ம படிக்கணும், படிச்சாதான் வேலை கிடைக்கும். ஓகேவா? சோ நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, மறந்துடாதீங்க. எல்லாருமே இந்த லைவ் டெஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்டிபிசியோட யூஜி எக்ஸாம் அண்டர் கிராஜுவேட் வந்து நடந்துட்டு இருக்கு. அதோட அனாலிசிஸ் எல்லாமே யூடியூப்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வீடியோல லேப்டாப்ல எப்படி அட்டன் பண்றது, மொபைல் போன்ல எப்படி அட்டன் பண்றதுங்கிறத சொல்றேன். அது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஓகே, சோ இன்னைக்கு நான் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணல. நீங்க என்ன பண்ணுங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணி மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருங்க. நாளைக்கு நான் வீடியோல கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மொபைல் போன்ல அட்டன் பண்றதுக்கு
நம்ம எஸ்எஸ்சி எம்டிஎஸ் டெஸ்ட் பேட்சுக்குள்ள போய் டைரக்டா அட்டன் பண்ணணும். லேப்டாப்ல அட்டன் பண்றதுக்கு நம்ம வெப்சைட்ல போய் அட்டன் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச்ல இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எம்டிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆஃபர்ல டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு இமீடியட்டா மெசேஜ் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பாசிட்டிவா இருங்க. ஓகேவா? சோ பாசிட்டிவா இருங்க, நம்மளால முடியும், நம்புங்க. சோ ரொம்ப சிம்பிளா பார்க்க போனா எல்லா எக்ஸாமுமே ஈஸி தான் நம்ம படிச்சோம்னா. ஓகே, படிச்சோம்னா எல்லாமே ஈஸி தான். படிக்காம எக்ஸாம் ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு சும்மா சென்டருக்கு போய் எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா டைமும் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். அதனால படிச்சுட்டு போய் எழுதுங்க. ஓகே, நல்லா படிங்க. எவ்வளவுதான் சிலபஸ் 10th 12th எப்படி வெறித்தனமா படிச்சோமோ அந்த வெறித்தனத்தை இங்க காட்டுனீங்க அப்படின்னா இங்க படிச்சிடலாம். இங்க எல்லாரும் என்ன ஆகுறாங்கன்னா 10th நல்லா படிச்சுட்டு 12th நல்லா படிச்சுட்டு காலேஜும் படிச்சுட்டு டயர்ட் ஆகிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும் போது அந்த பழைய எனர்ஜி எல்லாம் இருக்க மாட்டேங்குது. அப்போ வந்து உட்கார்ந்து ஒரு கொஸ்டின்னாலும் 10 வாட்டி எழுதி காட்டுங்கனாலும் 10ஆம் கிளாஸ்ல எழுதி காட்டுறாங்க. ஆனா இந்த 18 வயசு 20 வயசை தாண்டி வரும்போது ஒரு ஒன்லைனர் கொஸ்டின் சூஸ் த பெஸ்ட் மாதிரி இருக்கு. அதை படிங்க அப்படின்னா நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறீங்க. சோ இதை படிச்சா உங்க லைஃபே மாறும். அதை நம்புங்க. ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாரையும் விட நம்ம பெஸ்டா பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் சூப்பரா இருக்கும். ஒரு லோ லெவல் ஜாப், இப்போ ஒரு 10th லெவல் ஜாபுக்குள்ள உள்ள போயிட்டோம்னாலும் அதுக்கடுத்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதி அடுத்தடுத்து ஹையர் பொசிஷனுக்கு போயிடலாம். ஓகே, எல்லா வாய்ப்புகளும் கண்ணு முன்னாடி இருக்கு. அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே உங்க கையில இருக்க போனுக்குள்ளதான் இருக்கு. அதனால அந்த போனு லேப்டாப்பை நல்ல விதமா பயன்படுத்துங்க. போனுக்குள்ள போய் இன்ஸ்டாகிராமு, பேஸ்புக், வாட்ஸ்அப்னு தேவையில்லாத சோசியல் மீடியாக்குள்ள போகாதீங்க. தேவையில்லாம ரொம்ப நேரம் உட்காந்து சேட் பண்ணாதீங்க. போன் எடுக்கிறீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. புக்கை பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னா போனை வந்து ஏரோப்ளைன் மோட்ல போட்டுருங்க. ஓகேவா? ஏரோப்ளைன் மோட்ல போட்டுட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் போன் ஆன் பண்ணுங்க. இல்ல மேடம் நான் எப்பவுமே போன்ல தான் படிக்கிறேன் அப்படின்னா தேவையில்லாம வாட்ஸ்அப் அதெல்லாம் நோட்டிபிகேஷன் வர்ற மாதிரி வைக்காதீங்க. ஓகே, நிறைய குரூப் இருக்கும், ஸ்கூலு, காலேஜ், ஃபேமிலி குரூப்னு இருக்கும். அந்த குரூப்ல இருந்தெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தள்ளி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். தள்ளி இருந்துட்டு சக்சஸ் ஆன பிறகு போயிட்டு நம்ம அதுல உட்காந்து பேசலாம். ஓகேவா? ஏன்னா இப்ப எங்க போனாலுமே எல்லாரும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, என்ன வேலை பாக்குற, என்ன பண்றேன்னு. நம்ம ஹிடனா உட்காந்து யாருக்குமே தெரியாம சைலண்டா உட்காந்து படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம சக்சஸ் வந்து சத்தமா எல்லாருக்கும் சொல்லும். ஓகேவா? அதனால ஹிடனா உட்காந்து படிங்க, யாருக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அது படிக்க போறேன், நான் வந்து இந்த பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன், டிஎன்பிஎஸ்சில இது படிக்கிறேன்னு சுத்தி இருக்க எல்லாருக்கும் சொல்லிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அது சொல்லும் போதுதான் என்ன பிரச்சனை ஆகும்னா எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே கேட்பாங்க வேலைக்கு போயிட்டியான்னு. அதனால யாருக்கும் தெரியாம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சக்சஸ மட்டும் தான் எல்லாருக்கும் காட்டணும், நம்ம எஃபோர்ட்டை யாருக்கும் காட்டக்கூடாது. ஓகே, சோ அந்த மாதிரி உட்கார்ந்து படிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதுறோம், அதுல வந்து நம்ம சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் எழுதுவோம். எதிர்பாராத விதமா ஒரு ஃபெயிலியர் ஆனாலுமே அதை விட்டுட்டு அடுத்து போக்கஸ் பண்றதுக்கு பார்க்கணும். ஓகே, இங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபெயிலியர் ஆகுறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஆனா மத்தவங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போறோங்கிற பயத்திலேயே என்ன பண்ண மாட்டாங்க, அந்த எக்ஸாம் எழுத மாட்டாங்க. அந்த பதட்டம் அவங்கள படிக்க விடாது. அதனால ஃபெயிலோ சக்சஸோ நாம எஃபோர்ட் போட்டிருக்கோம், அதுக்கு என்ன வந்தாலுமே அது நம்மளால சமாளிக்க முடியும். நம்ம படிச்சிருக்கோம், பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பரா பண்ணிருக்கோம். சப்போஸ் ஒரு 5 மார்க் 10 மார்க்ல எக்ஸாம் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல வீக்கா இருக்கும்னு பார்த்துட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அடுத்து நமக்கு சக்சஸ் கிடைக்க போகுது. சிம்பிள், அவ்வளவுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமே. ஓகே, சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பாசிட்டிவா இருங்க. அதே மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. காலேஜ் படிக்கும் போதே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.